Welcome to Siddhasha Vlogs. எப்பயுமே வந்து வைசாக் டு சென்னை வந்தானா இங்க பாருங்க பேப்ஸ் வரோம். வைசாக் டு சென்னை வந்தா பிரேக்ஃபாஸ்ட் இங்கதான். உள்ள போகும்போது நாங்க வீடியோ எடுக்க மறந்துட்டோம். போலாமா? என்ன சாப்பிட்ட? கீ காரம் இட்லி பூரி. ஆமா, பூரி வந்து ஹாஃப் எடுத்துட்டோம். நான் வந்து பெசரட்டு உப்புமா சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு காஃபி ஒரு டீ குடிச்சோம். இங்க வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கிளீனா. இவனை ஃபுல்லா விட்டு போயிட்டோம், கத்திட்டே இருந்தோம். நீ வந்தது பார்த்துட்டு கத்திருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் ஐயோ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ சத்தம் ஈவினிங் வரைக்கும் செய்ய போகுது. வரும்போது வந்து 16 hours கிட்ட ஆச்சு. ஏன்னா டெக்ஸ்ட் இருக்கனால 2 hours 3 hours ஒன்ஸ் நிறுத்திட்டு போகணும். அப்புறம் இன்ஜினும் வந்து சூடாயிரும், ஏசி ஆஃப் ஆயிடும். கரெக்டா வெட்ட வெயிலா மட்ட வெயிலா அந்த வெயில் பொழந்துட்டு வெயில் அடிக்கும் போது ஏசி ஆஃப் ஆயிடும். பட் இந்த டைம் வந்து அது என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும் லாங் டிராவல்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுவேன், இல்லைன்னா சொல்லாம அப்படியே விட்டுறேன். போதுமா? சரி போதும் வா. அப்புறமா பொட்டி அந்த மாதிரி செத்துது. அவங்ககிட்ட போடி அவ்வளவுதான் உட்காந்துட்டான். இப்படி உட்காந்துட்டு வருவான். ஆனா காரு நகுந்துச்சுன்னா வந்து டவல் எல்லாமே எடுத்துட்டு வருவான். நமக்கு ஒரு டவல் வேணும், வேர்த்துட்டே இருக்கும். அதனால டவலை எடுத்து விட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சு போச்சு. யூஸ்வலா வந்து ரெஸ்ட் ரூம் வந்து எனக்கு சுத்தமா நல்லா என்ன பிடிக்காது. அதனாலயே டிராவல் வந்து சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்போ வந்து சித்து வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ வந்து ஜெமினில வந்து இவன் சர்ச் பண்ணிருக்கான். ஆக்சுவலி எதுக்கு சர்ச் பண்ணானா, டெக்ஸ்டர் வச்சிருக்கனால கொஞ்சம் லார்ஜ் கார் பார்க்கிங் இருந்துச்சுன்னா நம்ம அவனை வெளியே விடுறதுக்கோ இல்ல ஸ்பேஸ் இருக்கும், இல்ல ஷெட் இருக்கும், வெயில் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். பட் ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, லார்ஜ் கார் பார்க்கிங் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ்லயும் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆமா, அதுவும் லார்ஜா இருக்கு. பிளஸ் அங்க கிளீன் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. லார்ஜ் கார் பார்க்கிங்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் 2 கிரவுண்டு கிட்ட அளவுக்கு பெருசு இருக்கனால அங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-10 பேர் அது கிளீனிங்க்கு அப்புறம் கார்டனிங்க்கு இதுக்கெல்லாம் தனித்தனியா ஆள் இருக்கனால நமக்கு எப்பயுமே கிளீனா இருக்கு. ரெஸ்ட் ரூம்னால டிராவல் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். Find me good restaurants with large parking, large car parking ன்னு போடுங்க, வரிசையா அது காட்டிரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நீங்க 2 பேர் சாப்பிடுறதுனாலே வந்து கிட்டத்தட்ட 600 நார்மலா ஜாஸ்தி. அது நார்மலா ஜாஸ்தியான்னு தெரியல. நாங்க மொத்தம் ஒரு 4 ஹோட்டல்ல நிறுத்தினோம். சில இதுல 1000 ஆச்சு, சில இதுல 800 ஆச்சு, சில இதுல 300 ஆச்சு, அந்த மாதிரி. ஸோ நீங்க காசு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க கொஞ்சம் கஷ்டம்தான். காசு பரவாயில்ல அப்படின்னா நீங்க இல்லைன்னா வெறும் பாத்ரூம் கூட மட்டும் போய்க்கலாம். பட் சில பேருக்கு பாத்ரூம் மட்டும் போறதுக்காக ஹோட்டல் போகணுமா அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி இருக்க ஆளுங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் அடுத்த ஸ்டாப். KFC இருக்கு, ஹேபிடேட், பரிஸ்டா. இங்க எதுவும் சாப்பிட போறது இல்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். ஹைவேல இப்படி ஒரு கடை நல்லா இருக்கு, டெக்கரேஷன்லாம் போட்டு. இங்க பாருங்க, இந்த பிளேஸ் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. ஹோட்டலும் சூப்பரா இருக்கு. இது வந்து ஹைவேல ஒரு ஹோட்டல் மாதிரியே தெரியல. 9:30 ஆயிடுச்சு. ஆனா உள்ள வந்து ஒரு 4-5 ஷாப் இருக்கு. அதுல வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷாப் மட்டும்தான் ஓபன் ஆயிருக்கு, மற்றதெல்லாம் ஓபன் ஆகல. ஹாய், இங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? அப்படியா? நெக்ஸ்ட் அது பொம்மை. இந்த பொம்மைய பார்த்து இவன் ஆங்ஷியஸ் ஆயிருக்கான், இதை பார்த்து ஆங்ஷியஸ் ஆயிருக்கான். நாய்க்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ், ஏன்னா அங்க சேர் இருக்கு, நாயை கட்டி போட்டுக்கலாம். அண்ட் சேர் வந்து ஆடாது ஓடாது. அதை வந்து உள்ளேயே இது பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ வெயிட்டா உள்ளே இது பண்ணி வச்சிருக்காங்களா இல்லை வெயிட்டா இருக்கான்னு தெரியல. பட்
அதை நம்ம கட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி. பட்டு கூட்டமாக இருக்கும்போது நாய் கொண்டு தான் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவாங்க, நான் டாக் ஹியூமன்ஸ். இப்போ வந்து யாருமே இல்லை. என்ன இங்கே எடுத்துட்டு வராங்க, யாரா திட்ட போறாங்க. இதுதான் டெக்ஸ்டரோட கூட. சித்து வந்து எங்கேயாவது போயிட்டான்னா இவன் கத்த ஆரம்பிச்சிடுவான். இப்போ வந்து பரிஸ்டாக்குள்ள இருக்கான் சித்து, அதனால இவன் கத்திட்டே இருப்பான். அவன் வந்துருவான். நீ என்ன காப்பாற்ற போறியா? பரிஸ்டாக்குள்ள போய் காப்பாற்ற போறியா அவனை? கத்தாத டெக்ஸ்டர், அப்புறம் நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க. இங்கே பாரு, கத்தாத. ஓகே 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 ஓகே, குட் பாய் குட் பாய். சாப்பாடு வேணுமா? சாப்பாடு இங்கே பாரு டெக்ஸ்டர். வீட்டை வந்து கட்டி போட்டுருக்கோம். இது வந்து டெக்ஸ்டரோட சிக்கன் தண்ணி. இது வந்து டெக்ஸ்டரோட சிக்கன். அங்க பாத்தீங்கன்னா சித்து வரான். இதோ ஒரே தொல்லையா இருக்கும். அமைதியா இருந்தானா யாருமே கேட்க மாட்டாங்க. இப்ப கத்திட்டு இருக்கனால டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆனா இவன் ஏதோ பெருசா காப்பாத்த போற மாதிரி. கத்துன்னு கத்துறான். அப்புறம் டிஸ்டர்ப் ஆகுதுன்ட்டு வெளியே போங்கன்ற சொல்லிருப்பாங்க. ஏதோ உன்னை யாரோ கொலை பண்ண போற மாதிரி பதட்டமாயி கத்தி சோறு காமிக்கிறேன், இதை காமிக்கிறேன், ஆனாலும் போயிட்டே இருக்கான். ஃபுட்டுன்னு சொன்னப்போ வரல, உன்னை காப்பாத்தான் போறான். ஓ, இப்பதான் உனக்கு திரும்ப வருதா? இவ்வளவு நேரம் கதறிக்கிட்டு இருந்தேன் ஃபுட்டுன்னு. சித்து வந்து கோல்டு காஃபி வாங்கிருக்கு. இப்படி கையில வச்சு வேண்டியது. ஆக்சுவலி டாக் வச்சிருக்கவங்க டாக் ஃபுட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நாங்க ஆனா டாக் ஃபுட் எல்லாம் கொடுக்கறது இல்லை, அவனுக்கு சேர்றது இல்லை. அதனால நாங்கள் நேச்சுரல் ஃபுட் தான் மேட்ச் பண்ணுறோம். அதனால இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த கறியெல்லாம் எடுத்து கீழே வச்சிடணும். அப்போதான் சோறை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடும். இல்லைன்னா கறியை மட்டும் சாப்பிட்டு சோறு சாப்பிடணும். கட்டி வச்சிருக்கியா? ஐயோ, இப்போ கை கழுவுற சோப்பு இல்லை. என்ன பண்ணுறது? கையை விட்டுட்ட, கை கழுவுற சோப்பு இல்லை. இதே கையோட திருப்பியும் நான் அந்த செக்யூரிட்டிக்கு ஆல்ரெடி நான் ஒண்ணுமே வாங்கலன்னு தெரிஞ்சிச்சு. ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணுவேன். கைகள் அப்படின்னா செக்யூரிட்டி தாண்டி தான் போகணும். யூஸ் வாஷை எடுத்து ஹேண்ட் வாஷா யூஸ் பண்ணிக்க வேண்டும். கோல்ட் காஃபி ஃபுல் ஆயிடுச்சு, செம்ம ஹெவியா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய காஃபி மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த நைட்டு தான் சாப்பிடுன்னு நினைக்கிறேன். வந்து அவனை கூப்பிட்டு போறான் வெளியே வாக்கிங்க்கு. சாப்பிட்டு முடிச்சோடனேயும் நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, இங்கெல்லாம் சிந்தி இருக்குல்ல அதையும் காலில் க்ளீன் பண்ணிட்டு இருந்த பிளேஸை அப்படியே இருக்க மாதிரி வச்சுட்டு போகிறோம். வெயில் பொழக்குது. அவனுக்கு எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு டயர்டாயிடுது. ஒரு காலி கவர் இருக்கனால அவனுக்கு விளையாடுவானான்னு கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு அவன் விளையாட மாட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து வைரா. செகண்ட் ஸ்டாப் வந்து ஹேபிட்டட். இப்படியே ஸ்டாப் போட்டுட்டு சென்னைக்கு நாங்கள் கடைசி வரைக்கும் போக மாட்டோம் போல. இப்படிதான் இருக்கும் ஸ்லோவா டாக் கூட்டிட்டு போனோம். இதே மனுஷங்களா இருந்தா ஐயோ சூடு. மனுஷங்களா இருந்தா ஏதோ மேட்ச் பண்ணி டக்குன்னு போயிடலாம். எக்ஸிட் தி பார்க்கிங். அப்பா ஏசி போட்டாதான் உயிர் வருது. அந்த ஸ்டாப்புக்கு 2 hours 2.5 hours 3 hours கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 1.5 hours 2 hours, அதுக்கப்புறம் 3 hours. அப்புறம் கடைசியில் வரும்போது நம்மளுக்கே டென்ஷன் ஆயிரும். சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஸ்ட்ரெச் அடிச்சு ஓட்டிடும் அப்படின்னு டெக்ஸ்டரும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துப்போம். அட்ஜஸ்டிங் காய். அதனால இப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் 10 தான் ஆகுது காலையில. செம்ம வெயில், சூடு, உள்ள வாட்டர் ஃபால்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் பத்தல. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வெயில், அதுவும் சம்மர்ல அந்த 4 hours 5 hours மிட் சன் இருக்கும்ல, அது மிட் டே, அது வந்து கஷ்டம்தான். பட் வாட் டு டூ. நைட்டு வந்து எனக்கு பயமா இருந்துச்சு, எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படின்ட்டு. அதனால சரி, ஹைவேஸ் வேற, தூரத்துல என்ன இருக்குன்னு தெரியாது, லைட்டா ஸ்லிப் ஆனாலும் ஃபசக் தான். 3 பேரும் மொத்தமா சேர்ந்து கைலாசம் போறதுக்கு பேசாம வந்து நம்ம இப்படி வெந்த வேக்காடாகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, இந்த பாரு சாப்பாடு கொடுத்த இடத்த கிளீன் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே. முக்கியமா பிளாஸ்டிக் எதுவுமே போடக்கூடாது. போடல, நாங்க போடல இப்போதைக்கு இல்ல, போட மாட்டோம். பேசிக்கலி ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருந்து ஏதோ இவனை கொடுத்துருவோம் இவன் விளையாடுறதுக்கு. இல்லைன்னா நம்ம அடுத்த வாட்டி நாய் கூட வரும்போது நாய் நாட் அலோடுன்னு சொல்லிடுவாங்க. அதனால நம்மளே வந்து கான்சியஸா கட் பண்ணிடுவோம்.
எல்லாரும் ரெஸ்பான்சிபிளா இருந்தா விடுவாங்க எல்லாரையுமே. இனிமேல் எங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையாக்கிட்டு போனானா அவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அதை நடத்துறவங்க வந்து ஐயோ நாய் இருந்துச்சுன்னா அப்படி மெஸ்அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். எங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா எவனோ ஒருத்தன் நாய் கொண்டு போயிருப்பான், அவங்க நீட்டா வச்சிருப்பான். அதனால இப்போ எங்களை ஒண்ணும் சொல்லல. வைசாக் வந்து டாக் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இப்போ செக்யூரிட்டி உள்ள இருந்தாரு, வெளியில நாய் இருக்குன்னு பாத்துருப்பாரு கண்டிப்பா. ஆனா குலைச்சிருக்கான், கேட்டிருப்பாரு. ஆமா கொலைச்சிட்டான் இவன் பயங்கரமா, இவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க ஒன்னும் சொல்லல. இதே சென்னையா இருந்தா எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ டேக் யூர் டாக் அவுட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எலைட்டிஷா வெளியே போங்கன்னு சொல்லுவாங்க. அது அது கொஞ்சம் அதனாலே எனக்கு சென்னையில கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கும். இங்க கொஞ்சம் வந்தாலையும் ஓகே ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுனால ஆன்சியஸா இல்ல, நார்மலா கூட்டிட்டு போயிட்டு. ஆனா இவன் குலைக்கும் போதுதான் கொஞ்சம் ஆன்சியஸ் ஆயிடுச்சு. ஐயோ டிஸ்டர்ப் பண்றான், சத்தம் வருது. யூஸ்வலா சத்தமே போட மாட்டான், அமைதியா தான் இருப்பான். பட் நாங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தூரமா போயிட்டோம்னா எங்களை காப்பாத்துறோன்ற பேர்ல கத்துவான். அது ஒண்ணுதான் அமைதியா அவனை அடக்கி வச்சு வைக்கணும். தூரத்துல ஒரு நிலா அப்படின்னு தெரியுதுல. ஐயோ காணோம், எங்க இருக்கு? அதுவும் அங்க இருக்கு. இங்க இருக்கா இந்த பிரிட்ஜ். இவனும் பாக்குறான் டெக்ஸ்டர். கோதாவரி இல்ல கொஞ்சோண்டு இருக்கு தண்ணி கீழே. சம்மர்னால எல்லாம் இதாயிடுச்சு போல, கீழே போயிடுச்சு தண்ணி. ட்ரெயின் பிரிட்ஜ் இருக்கும், அந்த இன்வெர்டட் யூ இருக்குல்ல, அது டுவர்ட்ஸ் வைசாக் போற ட்ரெயின். அத கீப் லெஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல டிராபிக்ல. சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர ட்ரெயின்ஸ் இந்த பக்கம், அந்த பக்கம் இன்னொரு பிரிட்ஜ், கோதாவரி பிரிட்ஜ் இருக்கு. அதுவும் வந்து டுவர்ட்ஸ் விஜயவாடா, ஹைதராபாத் அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போகும். ட்ரெயின் வர பிரிட்ஜா? ட்ரெயின் பிரிட்ஜ் இததான் சொல்றான். ஆனா அது ஒரு மேக்னிஃபிஷன்ட் பிரிட்ஜ்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. டியூரிங் பிரிட்டிஷர்ஸ் இல்ல போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஏதோ நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்களா அந்த பிரிட்ஜ். கேமரா வச்சானே ஒரு கேவலமா ஒரு லுக் விடுறான். இங்க பெட்ரோல் பங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு, செம்ம வேஸ்டா. இது வந்து 3rd ஸ்டாப். இது டெக்ஸ்டருக்கான ஸ்டாப் இல்ல, இது வந்து எங்களுக்கான ஸ்டாப்பும் இல்ல, காருக்கான ஸ்டாப். ஏன்னா வந்து இன்ஜின் சூடாயிரும் பயங்கரமா. இன்ஜின் சூடாயிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டிங் இண்டிகேட்டர் ஜாஸ்தி ஆயிரும். காருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கால் வலிக்குது, இந்த காஃப் மசில்ஸ்லாம் ரொம்ப நேரமா. காலையில 5:30க்கு ஆரம்பிச்சது 12:20, அதனால கால் வந்து வலிக்குது. கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வச்சு பார்க்கிங் லைட்டை போட்டுட்டு அப்படின்னு உட்காந்துருக்கேன். 3 hours அட்ட ஸ்ட்ரெச் ரொம்ப கஷ்டம். சென்னை டு வைசாக் வரக்கு முன்னாடியே வந்து வண்டி சர்வீஸ், இது வந்து ஒரு i20 கார், சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் கொடுத்தோம். 7 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி தான். மிட் டைம்ல வந்து நூன்ல வந்து ஏசி ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து பயங்கரமா சூடு, சொல்லவே வேணாம். சம்மர் வேற, சிஸ்டர் வேற இருக்கான். எனக்கு அது வேற என்னன்னா ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் வந்துருமோன்னு பயம் இருக்கு. பிகாஸ் அது எல்லாமே ஃபாரின் பிரீட்ஸ், நம்ம கொஞ்சம் நம்ம வெயிலுக்குலாம் தாங்காது அது. ஸோ அதனால கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஏசி இல்லைன்னு. வைசாக் போனதுக்கு அப்புறமா ஷெட்டு கூலண்ட் வந்து 4 liters ஆஃப் கூலண்ட் போட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு, சுத்தமா இல்லை. அதனால தான் வந்து இன்ஜினும் ஹீட் ஆகி, இன்ஜின் ஹீட் ஆனால் ஏசி ஆஃப் ஆகிடும்ல, அப்படினால ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க மிக்ஸ் பண்ணி போடணும் கூலண்ட்டும் வாட்டரும் அப்படின்னு. சென்னையில வந்து கோ மெக்கானிக்ல கொடுத்தோம், இங்க வந்து லோக்கல் கடையில கொடுத்தோம். ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்றாங்க, எது உண்மைன்னே நம்மளுக்கு தெரியல. நேத்தே நைட்டு போய் டிஸ்டில்டு வாட்டர், கூலண்ட் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்ஜினையே ஆஃப் பண்ணியாச்சு. ஏசி மட்டும் போட்டுக்கிட்டானா அதுவும் ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு மொத்தமாவே ஆஃப் பண்ணிட்டோம். இன்ஜின் சூடாயிடுச்சு, அதனால நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கூலண்ட் வந்து இந்த இந்த பைப் ஓப்பன் ஆகி இங்கே எல்லாம் சிந்திருச்சு கூலண்ட். இது மேலேயே சிந்திருப்பார், அந்த பச்சை கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து கூலண்ட். ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் பேக்கப்புக்கு வாங்கி வச்சுருக்கனால இது கொஞ்சம் இதில் புகை வருது, அப்படியே புஃபு புஃபுன்னு. நான் காமிக்கிறேன், இதோ தெரியுதா புகை வர்றது. இந்த புகை போனதுக்கு அப்புறம் இதுல வந்து கூலண்ட்டும் டிஸ்டில் வாட்டரும் ஊத்திட்டு கொஞ்சம் இன்ஜின் வந்து சூடு கம்மியானதுக்கு அப்புறமா எடுத்து விட வேண்டியதுதான்.
நெல்லூர் கிராண்ட். இதுதான் வந்து ப்ராபப்ளி லாஸ்ட் ஸ்டாப், ஐ திங்க் ஸோ. ஏன்னா இன்னும் 4 hours இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எப்போ என்ன திறந்து விடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இப்போ வெளியே கூட்டு போய் சூக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துட்டு உட்கார வைக்க வேண்டியதான். ஐயோ என்ன தெரிக்குது, இப்படி ஊத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் இவ்வளவு சூட்ல ஊத்துனா ஏதாவது ஆகும். இந்த சூடா பேன் இருந்துச்சுன்னா அதுல தோசை போட்டா இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஆயிரம் போகுது. நெல்லூருக்கு அப்புறம் பஸ்ல போற மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் வா, இந்த பக்கம் சூடா இருக்குங்க. இப்போ ஒண்ணாகல. இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஏதோ காரை வெடிக்க விட மாட்டாங்க. போச்சு, கார்லாம் பச்சை கலர்ல ஆக போகுது. அவ்வளவுதான், நீ படுத்துட்டுலாம் போக முடியாது. உன்னை லாரியில தான் தூக்கிட்டு வரணும். நான் ஊட்டலாமானே தெரியல. மூஞ்சிலேயே ஹல்க மாதிரி பச்சையா தெரிக்க போகுது. ஹல்க் இல்ல, ஷ்ரெக். ஹல்கா. இவன் வந்து மாத்தி மாத்தி படுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி தர சூடா இருக்கு, ஆனாலும் கீழே படுத்துட்டான். அவனால முடியல போல, டயர்டா இருக்கு போல. எங்க 3 பேத்தையுமே நாங்களே வருத்தி இந்த ஒரு டிராவல் பண்றோம். ஓகே, மெமரிஸ். கரெக்டா இந்த நெல்லூர் கிராண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு. அதுல வந்து கூட்ஸ் ட்ராக்ல போகுது கியூட்டா. காலாட்டும் காற்றே வா, அந்த மாதிரி. சின்ன இதழ் முத்தம் தின்னாமல் என்ன போ. தண்ணி குடிக்கிறியா? தண்ணி குடிக்கிறியா? வெறும் தண்ணி கேட்டா குடுத்தா குடிக்க மாட்டேங்கிறான். தயிர் கொடுத்தோம். இப்போ ஸ்பில் ஆனதெல்லாம் நம்ம கழுவிட்டு கொஞ்ச நேரம் அதை விட்டுட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதா. ஹோப்ஃபுல்லி இதான் லாஸ்ட் ஸ்டாப்னு நினைக்கிறோம், தெரியல. மறுபடியும் இன்னொரு ஸ்டாப்பை போடுவோம்னு நினைக்கிறேன். என்ன நெல்லூர்ல இருந்து சென்னை 4 மணி நேரமா? 4 hours. இதோட 3வது ஃபேஸ் வாஷ். ஹியூமிடிட்டிக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்கும், அதனால ஃபேஸ் வாஷ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் செத்துருவோம். லாஸ்ட் டிரைவ் ஆஃப் த டே. இவன் தண்ணியே குடிக்கல, ஆனா சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து தனியா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில வச்சிருந்தேன். அதை வந்து கொடுத்தோன்னே 1/2 லிட்டர் தண்ணி குடிக்க முடியல. ஆனாலும் காப்பு குடிச்சிட்டு மல்லாக படுத்து கிடக்குறோம். சென்னை போக போறோம். இதுக்கு மீறி பாடி தாங்காது. ஒரு 4 மணி நேரத்துல எப்படியாவது அச்சு புச்சு ஓடிட வேண்டியதா வீட்டுக்கு. நான் உங்ககிட்ட லாஸ்ட் பேசினப்போ மணி 12:20. இப்ப வந்து 5:25 ஆயிடுச்சு. இப்ப வந்து நெல்லூர்ல இருந்து கிளம்பியாச்சு. சன் செய்திகளுக்காக உங்கள் ஆனந்த். சூப்பர் பேபி குட்டி, யூ ஆர் தி பெஸ்ட். போகையா வந்தோடனே காரை ஓச்சு விட்டுருவான்னு நினைச்சேன். பட் நல்ல வேலை, ஏதோ என்னென்னமோ மாற்றி மாற்றி ஊற்றி கூலிங்கை வர வச்சிட்டோம். ஸோ ஏசி மறுபடியும் ஒர்க் ஆகுது. லாஸ்ட்டாக நெல்லூருக்கு முன்னாடி ஒரு 10 minutes 15 minutes வந்து ஏசி ஒர்க் ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே சன் செட் ஆயிடுச்சு, அதனால ஓகே மேட்ச் பண்ணிட்டோம். ஜன்னலை திறந்து மேட்ச் பண்ணிட்டோம். இந்த 12:21 இருந்து 5:25 வரைக்கும் நாங்கள் 2 பிளேலிஸ்ட் கேட்டோம். ஒன்று வந்து இளையராஜா பிளேலிஸ்ட், இன்னொன்று வந்து எஸ்பிபி பிளேலிஸ்ட். அதுக்கப்புறம் மூணு பிளேலிஸ்ட் கேட்டோம். எஸ்பிபி, கமல், இளையராஜா. சூப்பராக இருந்துச்சு. அது 80s பாட்டுலாம் கொஞ்சம் ஸ்பீக்கரில் நல்லா கேட்கல. நானும் சித்து வந்து கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி பார்க்குற ஆளுங்க. ஐயோ எவ்வளோ பெரிய வண்டி. ஆடியோ குவாலிட்டி பார்க்குற ஆளுங்க, அதனால எங்களுக்கு அது டிஜிட்டலைஸ் பண்ணாத சாங்ஸ் வந்து 80s சாங்கு. அது வந்து கொஞ்சம் கேட்குறதுக்கு ஐ மீன் பாட்டு நல்லா இருக்கும், பட் இந்த ஸ்பீக்கர்ஸில் கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் 90s சாங்லாம் டிஜிட்டலைஸ் சாங் தான். 90sலேருந்து அதுக்கப்புறம் அது எல்லாமே டிஜிட்டலைஸ் சாங்ஸ், குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படி புல்லரிச்சு ஜோலியாக பாடிட்டு மோஸ்ட்லி தமிழ் சாங்ஸ் தான் போட்டேன். இல்லைன்னா எனக்கு இது சித் வந்து நிறையா பாட்டு கேட்பான் எல்லா லாங்குவேஜ்லேயும், ஆனால் நான் வந்து தமிழ் மட்டும் தான் கேட்பேன். அதனால் தமிழ் பாட்டு போட்டுக்கிட்டோம் நாங்கள். சன்செட் ஆகுது காய்ஸ். சன்செட் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நீல
நீலவானம் பாட்டு போடுது. நீலவானம் இல்ல, இது செகவானம். ஆமா